நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்றேன். ஆண்டவருடைய கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். கடந்த செய்தியிலே சீப் வனாந்தரத்திலே தாவீது தன் பலனை எவ்வாறு புதுப்பித்து கொண்டார் என்கிற அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தாவீது எவ்வாறு புதுப்பித்து கொண்டார்? முதலாவது, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார். இரண்டாவதாக, சக விசுவாசியாகிய சக நண்பரான யோனத்தானின் மூலமாக அந்த ஐக்கியத்தின் மூலமாய் பலனை பெற்றுக்கொண்டார் என்பதை கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையிலே சோதனைகள், வேதனைகள், எதிர்ப்புகள் வரும்போது பெரும்பான்மையான மக்கள் பலத்தை சரீரத்திலும் மன அளவிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் இழந்து போய் விடுகின்றதை காண்கின்றோம். தாவீது இதற்கு விதிவிலக்கல்ல. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1-29 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீது சவுல் கரங்களிலிருந்து தப்பிச் செல்லும்படியாக 3 இடங்களிலே அவர் கடந்து செல்கிறார். அந்த 3 இடங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று கேகிலா என்ற இடம். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-13 வாக்கியங்கள். இரண்டாவது, சீப் என்கிற வனாந்தரம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14-18 வாக்கியங்கள். மூன்றாவது, மாகோன் வனாந்தரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19-29 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது தனது பலனை எவ்வாறு புதுப்பித்தார், பலப்படுத்தினார் என்பதை கேகலா இடத்தின் மூலமாக எவ்வாறு கற்றுக்கொண்டோம். தேவ சித்தத்தை அவன் அறிந்து கொண்டான். பிறகு தேவ சித்தத்தின்படி அவன் நடந்து கொண்டான். புத்திசாலித்தனமாக சவுலின் கரத்திலிருந்து தப்புவித்ததை அங்கே கேகிலா இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, சீப் வனாந்தரத்திலே அவன் தேவன் மேல் உறுதியான விசுவாசம் கொண்டு விசுவாசிகளோடு ஐக்கியம் கொண்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதை அந்த சீப் வனாந்தரத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். விசுவாசியான தன் நண்பனான யோனத்தானின் உற்சாகம் ஊட்டும் அந்த வார்த்தைகள் வழியாக இந்த தாவீது திடப்படுத்தப்பட்டார். இந்த நாட்களிலே மாகோன் வனாந்தரத்திலே தாவீதின் நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19-29 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். கேகிலா பட்டணத்தாரை பெலிஸ்தர்கள் தாக்கி கொள்ளையடித்தார்கள். இந்த செய்தி தாவீதுக்கு கேள்விப்பட்டவுடனே கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து கர்த்தருடைய வழிநடத்தலை அறிந்த பொழுது அவன் இந்த பெலிஸ்தர் மேல் யுத்தம் செய்து கேகிலா பட்டணத்தையும் அந்த ஜனங்களையும் விடுவித்தான். அங்கே ஆனால் சவுல் கரங்களிலே தாவீதை ஒப்படைக்க எண்ணம் உடையவராக இந்த கேகிலா பட்டணத்தார் காணப்பட்டார்கள். சில சமயங்களிலே நாம் எவர்களை விடுவிக்கிறோமோ, எவர்களுக்கு உதவி செய்கின்றோமோ, அவர்களே நமக்கு விரோதமாய் வருவதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். இந்த தாவீது கேகிலா பட்டணத்தாரை விடுவித்தார். அந்த சமயத்திலே சவுல் தான் ராஜாவாக இருக்கிறான். இவன் ராஜாவாக அல்ல, அங்கே சவுல் ராஜாவின் கரத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ராஜாவாக அழைக்கப்பட்டவன் கேகிலா பட்டணத்தாரை காப்பாற்றவில்லை. இவன் அதிகமான முயற்சி செய்து தேவ ஒத்தாசையினாலே கேகிலா பட்டணத்தாரை விடுவித்தார். ஆனால் இந்த பட்டணத்தார் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே தாவீதுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்கள் தாவீதை அங்கே சவுல் ராஜாவின் கரங்களிலே ஒப்படைக்க அவர்கள் திட்டமிடுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். சீப் வனாந்தரத்திலே சவுல் தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் இவனை அதாவது தாவீதை சவுல் கரங்களில் ஒப்பு கொடுக்க இந்த கேகிலா பட்டணத்தார் முயற்சிக்கிறார்கள். அருமையானவர்களே, தாவீதை குறித்து சீபு பட்டணத்தார் அங்கே சவுலுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். மாகான் வனாந்தரத்திலே தாவீது கர்த்தரின் தேவ செயல்களின் பாதுகாப்பின்படி அவன் காப்பாற்றப்பட்டான். அருமையானவர்களே, இங்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த மாகான் வனாந்தரத்திலே அதாவது தாவீது எவ்வாறு காப்பாற்றப்பட்டான் என்றால், அவன் தேவனுடைய அந்த தேவ செயலான பாதுகாப்பினாலே, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் காட்ஸ் ப்ரொவின்ஷியல்
கேர் என்று சொல்லலாம். அதாவது அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பாதுகாப்பினாலே, தேவ செயலினாலே காப்பாற்றப்பட்டார். இந்த திருமறை பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே கேகிலாவிலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தேவ சித்தத்தின் மேலே நம்பிக்கையாயிருந்தார். அங்கே சீப் வனாந்தரத்திலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவன் உற்சாகமூட்டும் வார்த்தையினாலே தளப்படுத்தினான். மூன்றாவதாக தேவ செயலின் பாதுகாப்பினாலே இந்த அருமையான மாகோன் வனாந்தரத்திலே காப்பாற்றப்பட்டார். இந்த திருமறை பகுதிகளை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மாகோன் அங்கே வனாந்தரத்திலே இந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்ட பாடமென பி அலர்ட் என்று சொல்லலாம். அதாவது அவன் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 23 19 23 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். எப்போதுமே நம்முடைய விரோதி நம்மை அழிக்கவே திட்டமிடுவான். நம்மை அழிக்க மாத்திரமல்ல, நாசமாக்க திட்டமிடுவான். இந்த பகுதியிலே தாவீதினுடைய விரோதி யார்? சவுல் ராஜா. ஆனால் தாவீது சவுலை பகையாளியாக எண்ணவில்லை, ராஜாவாக எண்ணினான். தாவீதை விட்டு யோனத்தான் சென்ற பின்பு சீப் ஊரார் சவுலிடம் வந்து, தாவீதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். இந்த சீப் ஊராரின் வாக்கியத்தின்படி பார்த்தால், இந்த வாக்கியத்தின்படி இவர்கள் தாவீதின் பட்சத்தில் இருக்கவில்லை, ராஜாவாகிய சவுலின் பட்சத்தில் இருந்தார்கள். இந்த சீப் ஊராரின் வாக்கியங்கள் ராஜாவாகிய சவுலின் மனதை நெகிழ வைத்தது. சவுல், நீங்கள் என் பேரிலே தயவு வைத்ததினாலே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். சவுல் சீப் ஊராரிடத்தில் தாவீதை பிடிக்க பல ஆயத்தங்கள் செய்ய கூறுகின்றார். ஃபர்தர் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லலாம். நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கிற எல்லா மறைவிடங்களை பார்த்து அறிந்து கொண்டு நிச்சய செய்தி கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களுடனே கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றார். இந்த பகுதியிலே தாவீதுக்கு சவுல் மாத்திரம் விரோதி அல்ல, சீபு ஊராரும் அவர்கள் விரோதிகளாக மாறி போனார்கள். அருமையானுள்ளே, விரோதிகள் எண்ணிக்கையை கூடினாலும் பயப்படாதிருங்கள், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடனே கூட இருந்தால், நீங்கள் கர்த்தருடனே கூட இருந்தால், கர்த்தர் உங்களை தம்முடைய தேவ செயலால் காப்பாற்றுவார். தேவ செயலின் பாதுகாப்பாலே காப்பாற்றுவார். வேதாமத்திலே நம்முடைய பிரதான விரோதியான பிசாசை பற்றி வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 5 8 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, இந்த பிசாசாகிய விரோதி உங்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகள் அனைவருக்கும் விரோதியாக காணப்படுகிறார். அருமையானுள்ளே, இந்த மாகோன் வனாந்தரத்திலே கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவன் மிகுந்த விழிப்பாக எச்சரிக்கை இருக்க வேண்டும். 2வதாக பி அட் பீஸ் என்று சொல்லலாம். எப்போதும் சமாதானமாயிருக்க வேண்டும். ஆண்டவரின் கட்டுப்பாட்டில்தான் எல்லாமே இருக்கிறது. ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளாதான் எல்லாமே இருக்கிறது. நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாமே ஆண்டவரின் அனுமதி இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 23 24 29 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, கர்த்தரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் யாவும் அடங்கி உள்ளன என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 23 24 வாக்கியத்தை நான் சொல்கிறேன். சீபு ஊரார் சவுலுக்கு முன்பாக அங்கே தாவீதை தேட போனார்கள்.
தாவீது இதை கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். தாவீதை சவுலும் அங்கே மாகான் வனாந்தரத்திலே பின்தொடர்ந்தான். சவுல் இந்த பக்கத்தின் மலையிலும் தாவீது அந்த பக்கத்தின் மலையிலும் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அங்கே பாருங்கள், இந்த பக்கத்திலே சவுலும் மனிதர்கள் நடக்கிறார்கள். அந்த மலையின் பக்கத்திலே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அங்கே நடக்கிறார்கள். தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷருக்கு பிறகாக சென்று அவர்களை வளைத்து கொண்டார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையாகும். தாவீதால் அங்கே சவுலின் கரத்திலிருந்து தப்பவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் தாவீதை சவுல் கரத்திலே ஒப்புக்கொடாமல் வழிநடத்தின கர்த்தர் இந்த சூழ்நிலையை பாருங்கள். தாவீதை சுற்றிலும் அங்கே சவுலின் மனிதர்கள் வளைத்து கொண்டார்கள். இது ஒரு கிளைமாக்ஸ், இது உச்சக்கட்ட நிலையாகும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன என்றால், ஒரு ஆள் அங்கு வருகிறான். அவன் ஒரு மெசேஞ்சர், அதாவது ராஜாவின் வேலைக்காரர் வருகிறார். நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர்கள் தேசத்து மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே இந்த சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி சென்றார். அருமையானவர்களே, இந்த மாகோன் வனாந்தரம் எங்கே இருக்கிறது? அது சீப் ஊரிலிருந்து தெற்கே அங்கே 5 மைல் தொலைவிலே இருக்கிறதாக அங்கே அநேக வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அந்த ஆள் வந்து, அந்த மெசேஞ்சர் வந்து அந்த சவுல் ராஜாவுக்கு பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், அவர்கள் தேசத்தை தாக்குகிறார்கள் என்று சொல்லவில்லை என்றால், தாவீதை அந்த சவுல் ராஜாவும் அவருடைய மனிதர்களை பிடித்து வளைத்து கொண்டிருப்பார்கள். அங்கே தாவீதால் தப்பவே முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே பெலிஸ்தர்கள் வருவதும், அந்த பெலிஸ்தர்கள் வந்த செய்தியை ஒரு மனிதன் கொண்டு வருவதும், அவன் கொண்டு வருகிற அந்த செய்தியானது தாவீதை சவுல் ராஜாவின் மனிதர்கள் வளைத்து கொள்கிற அந்த சமயமும் ஒரே நேரமாக இருக்கிறது. ஆகவே இதைத்தான் தேவனுடைய பாதுகாப்பான தேவ செயல் என்று சொல்கிறேன். அந்த இடத்திற்கு அங்கே பெயர் வைக்கப்படுகிறது, சேலா அம்மோலிகோத் என்று பெயரிடப்படுகிறது. அதனுடைய பொருள் என ராக்கா பாற்றிங் என்று சொல்லலாம், பிரிந்து செல்கிற பாறை என்கிற பொருளாகும். அருமையானுள்ளே, இந்த இடத்தில்தான் தாவீதை ஆண்டவர் தேவ செயலின்படி, தேவ செயலின் பாதுகாப்பின்படி அவனை காப்பாற்றினார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை இந்த சம்பவம் நடைபெறுகிறது அல்லவா? அநேக சமயங்களிலே தேவாதிதனமாக கிருபையினாலே காப்பாற்றப்படுகிறோம் என்றால் நம்முடைய முயற்சி அல்ல. ஆண்டவர் நமக்காக முன் ஏற்பாடாக அநேக பாதுகாப்பான செயலை செய்து நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் விரோதியின் கைகளிலே ஒப்படைக்கப்படுகிற அந்த நிமிடத்தில் கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை பாருங்கள். மொர்தெகாயை அங்கே தூக்கிலிட அவனுடைய விரோதி வருகிறான். ஆனால் அந்த சமயத்திலே ராஜாவுக்கு தூக்க வரவில்லை. பழைய நாளாகம அந்த படிகளை அவன் வாசித்து கேட்கிறான். அப்படி செல்லும் பொழுது, அங்கே வாசிக்கப்படும் பொழுது ராஜாவுக்கு விரோதமாக சதி ஏற்பட்டதை, அதை மொர்தெகாய் தெரிவித்ததை அவன் வாசித்த பொழுது, மொர்தெகாய்க்கு ஏதாவது சொல்லப்பட்டதா என்று அங்கே கேட்கப்பட்ட போது அங்கே இல்லை என்கிற பதில் வருகிறது. உடனே மொர்தெகாய்க்காக அவன் செயல்பட அங்கே விரும்புகிறான். அந்த சமயத்திலே மொர்தெகாயின் விரோதி வருகிறான். அவனை கொண்டே அந்த ராஜாவானவன் மொர்தெகாயை கனம் பண்ணுகிறான். இதுதான் என்ன என்றால் தெய்வத்தினுடைய பாதுகாப்பான செயல் என்று சொல்கிறேன். இதே செயலை தான் அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதுக்கு செய்தார். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 12ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை கொன்று போட்டு விட்டார் ராஜா. ஆனால் இங்கே பேதுருவை சிறையிலே அடைக்கிறான்.
இந்த யாக்கோபை கொன்று போட்டது அங்குள்ளவர்களுக்கு, அந்த அரசியல்வாதிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு பிரியமாய் இருந்ததினாலே பேதுருவை கொல்ல அவன் திட்டமிட்டு சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். சபையார் ஜெபிக்கிறார்கள், அநேக முயற்சி செய்திருப்பார்கள், ஆனால் ஒன்றுமே கைகூடவில்லை. ஆகவே ஊக்கமாக அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே அங்கே பேதுரு நன்றாக நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, நாளைக்கு மரணம் என்பதை அறிந்த ஒரு மனிதனாலே எப்படி தூங்க முடியும்? ஆனால் பேதுரு தூங்குகிறான். காரணம் என்ன? அவனுக்காக ஆண்டவருடைய ஜனங்கள், சபையார் பண்ணுகிற ஜெபமாகும். ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்களும், ஆண்டவருடைய போதகர்களாகிய பல மக்களும் நிம்மதியாய் வாழ வேண்டுமென்றால் திருச்சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் திருச்சபை மக்கள் சுபித்து வாழ வேண்டுமென்றால் தேவ மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும். இங்கே அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நாளை தினத்திலே அவனை, அந்த பேதுருவை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இரவிலே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அவனை தட்டி எழுப்பி அவன் மேல் அங்கியை போட்டுக்கொண்டு, பாதரட்சையை போட்டுக்கொண்டு என் பின்னாலே வா என்றார். அப்படியே கடந்து வந்தான். இதை அவன் ஒரு சொப்பனமோ அல்லது தரிசனம் என்று எண்ணுகிறான். முதலாம் காவலை கடக்கிறார்கள், 2ஆம் காவலை கடக்கிறார்கள். அப்படி கடந்த பொழுது அந்த கதவு திறந்தது. அவன் நடு தெருவுக்கு கொண்டு வரப்பட்டான். அப்போதுதான் பேதுரு புரிந்து கொள்கிறான், தான் கண்டது சொப்பனம் அல்ல, தரிசனம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் பொல்லாத ஒரு கரத்திலிருந்து தன்னை விடுவித்தார் என்று சொல்லி நம்பி ஜெபித்த அந்த மக்கள் இடத்திற்கே வந்து கதவை தட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே கர்த்தர் தன் தூதனை அந்த இரவிலே அனுப்பாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அங்கே பேதுரு கொலை செய்யப்பட்டிருப்பான். ஒரு கேள்வி உங்கள் முன்னாலே எழும்புகிறது. யாக்கோபும் பேதுருவும் அருமையான தெய்வ மனிதர்கள் தானே. ஆனால் யாக்கோவை கொல்லும் பொழுது ஆண்டவர் தடுக்கவில்லையே. ஆனால் பேதுருவை கொல்லும் பொழுது ஆண்டவர் தடுத்தாரே, ஏன் என்று கேட்கலாம். ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். நானும் நீங்களும் அவருடைய வேலைக்காரர்கள். அருமையானவர்களே, நானும் நீங்கள் சொல்லுகிறபடியெல்லாம் அவர் செய்வதற்கு அவர் நம்முடைய வீட்டு வேலைக்காரன் அல்ல. அவர் ஒன்றை திட்டமிட்டிருந்தால், அவர் ஒன்றை முடிவு எடுத்திருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. யாக்கோபை அவர் மடிய அனுமதித்தார் என்றால் அவன் நாட்கள் அவ்வளவுதான் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் பேதுருவை கொண்டு இன்னும் சில திருப்பணிகளை செய்ய வைத்ததினாலே அவனை உயிரோடு வைத்தார். சபையாருடைய விசுவாசம் வளரவும், ஜெபத்திற்கு அங்கே முக்கியத்துவத்தை கொடுக்கிற அந்த நிலைப்பாட்டை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்காக இந்த அதிசயம் நடந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக இந்த அதிசயம் நடந்திருக்கலாம். இதைத்தான் நான் தெய்வ செயலான ஒரு பாதுகாப்பு என்று சொல்கிறேன். கடைசி நிமிடத்தில் கூட ஆண்டவர் என்னையும் உங்களையும் விடுவிக்கலாம். ஒருவேளை உச்ச கட்டத்தின் அந்த விளிம்பிலே கூட என்னையும் உங்களையும் பாதுகாக்கலாம். என் வாழ்க்கையிலே 4 முறை மரண விளிம்பு வரை சென்றேன். மரண விளிம்பிலே இருக்கும் பொழுது கூட என்னை ஆண்டவர் காப்பாற்றி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தார் என்றால் நான் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிசுத்தவான் அல்ல, நீதிமான் அல்ல. இன்னும் அவருடைய திருப்பணியை நான் செய்யவும், இன்னும் நான் பரிசுத்தமாக வளரவும், இன்னும் நான் முதிர்ச்சி அடையவும் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அங்கே ராஜாவாகிய சவுல் பெலிஸ்தீரை அங்கே எதிர்ப்பதற்கு சென்று விட்டான். தாவீதோ அங்கிருந்து என்கேதி உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கியிருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. எங்கேதி என்கிற இடத்திலே ஏராளமான தண்ணீர் ஊற்றுகள் உண்டு. எங்கேதி என்கிற இடத்திலே அரணிப்பான இடங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆள் மாத்திரம் வந்து பெலிஸ்தர்கள் தாக்குகிறார் என்று சொல்லவில்லை என்றால் தாவீது இப்போது ராஜாவின் கையிலே அகப்பட்டிருப்பான். ராஜா சதி செய்து இந்த தாவீதை கொண்டிருப்பார். அருமையானவர்களே, யார் என்ன முயற்சித்தாலும் என்னை குறித்து, உங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது, அதை தடுக்கவே முடியாது. சங்கீத புஸ்தகம் 54ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட செய்தியோடு சம்பந்தப்பட்ட
ஒரு அருமையான ஒரு அதிகாரமாகும். 54ஆம் சங்கீதத்திலே, அதாவது சவுலியிடம் தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சீப் வனாந்தரத்தார் கூறும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது பாடிய சங்கீதம். இந்த 54ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்றால், தாவீது தங்களோடு சீப் வனாந்தரத்திலே தங்கியிருக்கிறார் என்று சொல்லி சீப் ஊரார் தாவீதை குறித்து சவுல்ராஜா சொல்லும் பொழுது பாடின ஒரு சங்கீதம். இந்த இடத்திலே சேலா என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. சேலா என்றால் அதாவது பாஸ் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் என்று சொல்லலாம். அதாவது நிறுத்தி அதை சிந்திக்கிற ஒன்றாகும். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், தேவனே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த சம்பவமானது சீப் ஊரார் இந்த தாவீதை சவுல் கரத்திலே ஒப்பு கொடுக்க அல்லது செய்தியை பகிர்ந்து கொண்ட பொழுது அது எவ்வளவு அழுத்தத்தையும் எவ்வளவு மன பாரத்தையும் சங்கீதக்காரர் கொடுத்திருக்க முடியும் என்பதை இந்த 54ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். 2வது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த 2க்கும் காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர் தெய்வ செயலான பாதுகாப்போடு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சக விசுவாசிகளே, இந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு கருத்து என்ன? நீங்கள் விழிப்பாயிருங்கள், அதே சமயத்தில் சமாதானமாயிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கையில் இருக்கிற உங்களை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு கோட்டையும் அரணுமாயிருக்கிறார். ஒரு தகப்பன் கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளை போல, அல்லது ஒரு யூத ஒரு பிள்ளையானவன் அவன் தூங்குவதற்கு முன்பாக என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாடோடு தெய்வ கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தெய்வ செயலாய் தெய்வ பாதுகாப்போடு என்னையும் உங்களையும் அவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏன் பாதுகாத்தார் தாவீதை? அவன் பின்னாலே ராஜாவாய் மாற வேண்டும். அவன் மூலமாக தேவன் செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் எதுவுமே தரையில விழாது என்பதை சங்கீதக்காரன் வாழ்க்கை மூலமாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே 2 குறிப்புகளை சொன்னேன். அதாவது எச்சரிக்கையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். ஏனென்றால் தேவனுடைய தேவ செயலான பாதுகாப்பு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பை அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஃபீபா நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் குறையும் போதெல்லாம் விழிப்பாயிருக்கவும் தேவ செயலான பராமரிப்பை நாங்கள் நம்ப உதவி செய்யும். எப்படி சங்கீதக்காரனை பாதுகாத்தீரோ அதே போல செய்தி கேட்ட மக்களையும் செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.